அனைவருக்கும் வணக்கம். சிறகடிக்க சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். வித்யா வந்து அவங்க வீட்டில் இருக்காங்க. ஆனால் வந்து அவர் தேடி வந்து அந்த முருகர் வராரு. ஆனால் அவங்ககிட்ட வந்து பிரியாணிங்க இது புது கடையிலேருந்து இன்றைக்கி தான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தேன். இந்தாங்க சாப்பிட்டு பாருங்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எதுக்குங்க எனக்கு பிரியாணி வாங்கி கொடுக்குறீங்கன்னே. என்னங்க இது நீங்கள் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா இருக்கீங்க, வேண்டப்பட்டவங்களா இருக்கீங்க. பிரியாணி வாங்கி கொடுத்தா அதில் என்னங்க தப்பு? உங்களுக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி அப்போ நான் ஒன்று கேட்குறேன். உங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம், உங்களை எப்படி கேரக்டருங்கிறத புரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கேட்பீங்களா அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கங்க, எதுனாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்காக என்னையே தர தயாராக இருக்கேன், என்னன்னாலும் சொல்லுங்கள், நான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. சரி உங்களுடைய ஃபோனை எனக்கு ஒரு நாள் கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஃபோனு தானே இந்தாங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க கேட்ட உடனே படக்குன்னு கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க உங்களுக்காக நான் என் வாழ்க்கையே கொடுக்க தயாராக இருக்கேன், என்னையே தர தயாராக இருக்கேன், ஃபோனு தானே, ஆஃப்டர் ஆல் ஃபோன் தானே அப்படிங்கிறாங்க. சரி அப்போ இந்த ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபோன் வர்ற எல்லாத்தையும் நான் தான் அட்டன் பண்ணுவேன், உங்கள் ஃபோனில் உள்ள மெசேஜ் எல்லாத்தையும் நான் தான் பார்ப்பேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க தாராளமாக அட்டன் பண்ணுங்க. ஆனால் ஒன்றுங்க, தண்ணி கேன் போடுற பாய் வந்து ஃபோன் போடுவார், ஃபோன் போட்டால் 2 நாள் கழித்து வந்து கேன் போட சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி அப்படின்ட்டு அவங்க சிரிப்பாக இருக்குது. சரி நான் போயிட்டு வரேங்க, அந்த பிரியாணி மட்டும் மறக்காமல் அப்படிங்கிறாங்க. சரி கொடுங்க சாப்பிடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி வச்சுக்கிறாங்க திவ்யா. அடுத்து திவ்யா உள்ள வந்ததுக்கப்புறங்கிறாங்க, என்ன ஃபோனை கேட்டால் உடனே கொடுத்துட்டு போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு அதுக்கடுத்து மீனா கால் பண்ணுறாங்க. மீனா நான் ஃபோன் கேட்டேன்ல அப்படிங்கிறாங்க. என் ஃபோனை எப்போங்க நீங்கள் கேட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ உங்கள் ஃபோனை இல்லை மீனா, நானும் ஒருத்தர்கிட்ட ஃபோன் கேட்டேன்னு உடனே கொடுத்துட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் யாரையோ லவ் பண்ணுறீங்க, அவரை பற்றி தானே பேசுகிறீங்கன்னு. ஆமாம் மீனா, நான் லவ் பண்ணல, அவர் தான் என்னை லவ் பண்ணுறாரு, அவர் எப்படி கேரக்டர்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஃபோன் கேட்டேன், உடனே கொடுத்துட்டாருன்னு. அப்புறம் என்னங்க, இப்போ இருக்கிறவங்க ஃபோனில் தான் நிறைய சீக்ரெட் ரகசியங்கள் வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட ஃபோனையே ஒரு மனுஷன் கொடுக்கணும்னா இதுலேருந்தே தெரிய வேண்டாமா அவர் ரொம்ப நல்லவர், ஸோ அவரை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், அவர் லவ் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணணும் மீனா அப்படிங்கிறாங்க. என்ன ஒரு நாள் ஃபுல்லாக ஃபோனை வச்சு யூஸ் பண்ணுங்கள், எப்படி வருது என்னங்கிறத பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு நாளைக்கு ஃபோனை கொடுங்க அப்படிங்கிறாங்க. நாளைக்கு அவர் வரலாட்டினா அப்படின்னா, ஐயோ வரலாட்டினா நாள் நின்று கொடுங்க, ஃபோனை கொடுத்துட்டு அவருடைய ஃபோன் நம்பரை வாங்கிக்கோங்க, வாங்கி அதுக்கடுத்து அப்படியே பேசி பழகுங்க அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்கிறீங்களா மீனா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. சரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அடுத்து அவங்க வீட்டுக்கு வந்து வாசலை தட்டுறாங்க. என்ன திருப்படிமா வந்துட்டாரு அப்படிங்கிறாங்க. பார்த்தா ரோஹிணியோட அம்மா. என்னம்மா உள்ளே வாங்க வாங்க, என்ன திடீர்னு இங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ரோஹிணி தாம்மா இங்கே வர சொன்னா அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி வாங்க அவங்க உள்ளே வாங்க, அம்மா பிரியாணி இருக்குது, புதுக்கடை பிரியாணி தான் சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் இப்போ தான் சாப்பிட்டு வந்தேனே. சரி வாங்கம்மா உட்காருங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து ரோஹிணி வந்துடுறாங்க. ரோஹிணி வந்துட்டு என்னம்மா வந்துட்டியா, நான் சொன்னதில் எடுத்துகிட்டு வந்துட்டியா அப்படிங்கிறாங்க. வந்துட்டுன்னு சொல்லி எத்தையும் கையில் கொடுக்குறாங்க. இந்தாம்மா நகை, கிறிஷோட எதிர்காலத்துக்காக நீ தானே நகையை வாங்கின, இப்போ என்னம்மா கேட்குற நீ அப்படிங்கிறாங்க. என்ன ரோஹிணி என்னாச்சு, அம்மாவும் இங்கே வர சொல்லி இருக்கா அப்படிங்கிறாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி நகையெல்லாம் செக் பண்ணுறாங்க. அப்படி என்னமோ உனக்கு அவசியம், கிறிஷோட எதிர்காலத்துக்காக நகை வாங்கினேன், இப்போ நடந்தால் திடீர்னு கொண்டு வர சொல்லியிருக்கு அப்படிங்கிறாங்க. அம்மா அதெல்லாம் எனக்கு தெரியுமா, அவனோட எதிர்காலத்துக்கு தான் வாங்கினேன், எப்போ என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், இப்போ ஒரு முக்கியமான ஒரு அவசியம் எனக்கு தேவைப்படுது பணத்துக்காக, அதனால தான் இந்த நகையை கொண்டு வர சொன்னேன், இதை ஃபுல்லாத்தையும் அடவு வைக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி எங்கே வைக்க போகிறேன்னே. வித்யா உன்னோட பேங்க்கில் தான் அப்படிங்கிறாங்க. நான் இந்த பேங்க்கடி நடத்துகிறேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ நீ அக்கௌண்ட் வச்சுருக்கிற பேங்க்கில் தான், வா மொதல் அந்த பேங்க் கிளம்புனே. சரி இரு வரேன் அப்படின்ட்டு சிக்கமா அவசரமாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அம்மா வாமா உனக்கு போகிற வழியில் பஸ் ஏற்றி விட்டுரு அப்படின்ட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து வீடை கட்டுறாங்க. வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா மீனா வந்து காஃபி போட போகும்போது முத்து வந்துடுறாரு. மீனா வாங்குங்க உள்ளே வாங்க, இப்போ தான் காஃபி போட போகிறேன், உங்களுக்கு சேர்த்து போட்டுட்டுமா அப்படிங்கும்போது ரொம்ப டயர்டாக வந்து உட்காராரு. ஐயோ அதெல்லாம் இருக்கட்டும், அதோட முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி கரெக்டாக வாட்டர் பாட்டில் தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு அனார் கிராஸ் பண்ணி போய் அவங்களுடைய ரூமில் போய் கதவை சத்திட்டு ரூம் பின்னாடி நிற்கிறாங்க. என்னங்க என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி அப்பாவை ஸ்கூலில் விட போனேன்ல, அங்கே ஒரு பெரிய சம்பவமே நடந்துச்சுன்னு. ஐயோ மாமாவுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா என்னாச்சுன்னு. ஐயோ சும்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்போல்லாம் நல்லா ஆரோக்கியமாக நல்லா இருக்காங்கண்ணே. சரிங்க, மாமாவோட கேரக்டருக்காக மாமாவோட குணத்துக்காக கண்டிப்பாக இன்னும் ரொம்ப வருஷம் ஆரோக்கியமாக இருப்பாங்கண்ணே. சரி என்ன நினச்சி தெரியுமா, நாங்கள் கிறிஷை பார்த்தேன், அதுவும் அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்லன்னு. என்னது கிறிஷா, அவங்க ஏதோ ஒரு கிராமத்துலலாம் இருக்கிறதா சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அங்கேருந்து இப்போ இங்கே வந்துட்டாங்களா, அவங்க பொண்ணு இந்த ஊருக்கு வந்துட்டாங்களாம், ஸோ அதனால் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்கண்ணே. ஓ அப்படியாண்ணே. ஆனால் அந்த அம்மா பழையபடி நம்மக்கிட்ட முந்தி பேசுன மாதிரி எதுவும் அவ்வளோவா பேச மாட்டேங்கிறாங்க. ஆனால் கிறிஷு ரொம்ப நல்லா பேசுனா மீனா, எங்களோட சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்தேன், எனக்கு நிறையா, எங்களோட அவ்வளோ ஆசையாக இருந்தா, உன்னை பற்றி ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்தானே. ஆமாங்க எனக்கு கிருஷ்ணா ரொம்ப ஆசை தாங்க, என் உயிரையே காப்பாற்றினால, நான் கிணத்துல விழுந்தன்னைக்கு அவன் தான் கத்தி கூப்பிட்டு உங்களையெல்லாம் கூப்பிட்டு என்னை காப்பாற்றுற மாதிரி வச்சான், ஸோ நான் உயிர் உள்ள வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேங்கண்ணே. ஆமாம் அந்த அம்மா நம்மகிட்ட பேசலைன்னா என்ன, ஆனால் கிறிஸ்டின் நம்ம நல்லா பத்திரமா பார்த்துக்கிடலாம், அவங்க வீடு அந்த ஏரியாவில் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்ட்டு அந்த ஏரியா பேர்லாம் சொல்கிறாங்க. ஐயோ வீட்டு அட்ரஸில் எதுக்கு எங்கள் அம்மா இவங்ககிட்ட போய் சொன்னாங்க அப்படின்ட்டு ரோஹிணி இதெல்லாம் கேட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. ஒரு நாள் கண்டிப்பாக உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நம்ம போய் கிறிஷை பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. சரிங்க எனக்கு கிறிஷை பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் கிறிஷை நம்ம எப்போயுமே கைவிடக்கூடாதுங்க, எப்போவுமே அவனுக்கு நம்ம ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும்னே. ஓகே மீனா அப்படிங்கிறாங்க. கரெக்டாக ரவி ஸ்ருதி 2 பேர் வராங்க.
ஏய் முத்து என்னடா சீக்கிரம் வந்துட்டியேன்னு. டேய் வாடா ரவி நீ சீக்கிரம் வந்துட்ட போலக்கு இன்னைக்கு என்ன ஆமாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஸ்ருதி வரவும் என்ன ஸ்ருதி மத்தியானமே டப் முடிச்சிடும் வீட்டுக்கு வந்துடுவேன் நீங்கள் ஆனால் வரவே இல்லைன்னே. ஆமாம் மீனா மத்தியானமே டப்பிங் முடிஞ்சிருச்சு ஆனால் நான் இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. இன்னொரு இடத்துக்கா எங்கே அப்படிங்கிறாங்க. வேற எங்கே ரவியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு தானே. என்ன பழக்குறல சொல்கிற ரவி ரெஸ்டாரண்ட்டுக்கு உனக்கு சமைக்கவே தெரியாது. என்னடா ரவி பழக்குறல வந்து சமைச்சா அந்த ஹோட்டலுக்கு அடுத்து யாருமே திரும்பி வரவே மாட்டாங்களாடேனே. ஹலோ முத்து ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்ட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. நிஜமாக தான் பழக்குறல சொல்கிறேன்னு. ஹோட்டலுக்கு போனேன் அதுக்குன்னு குக் பண்ணுறதுக்குலாம் இல்லைன்னு. அப்போ அங்கே என்ன நீங்கள் வேலை பார்ப்பீங்க அப்படின்ட்டு மீனா கேட்குறாங்க. என்னங்க நீங்கள் அங்கே இருக்கிறதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவேன், அங்கே இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக ரீசெட் பண்ணுவேன், அதுக்கடுத்து ஆர்டர்ஸ் எடுப்பேன். இதுவும் நல்லா தான் இருக்குது. டப்பிங்கில் போய் ஒரே இடத்துல ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு இருக்கணும், தொண்டை கிளியே கத்தி பேசணும். ஆனால் இங்கே வந்து நிறைய பேர் மீட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை விட எல்லாரையும் சாப்பிட வச்சு பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. இங்கிட்ட அங்கிட்ட நடந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நல்லா இருக்குன்னு. என்னாச்சு அப்போ நீங்களுமே டப்பிங் போக மாட்டீங்களா அப்படின்ட்டு மீனா கேட்குறாங்க. இல்லை மீனா அங்கேயும் போவேன், இது பார்ட் டைமாக இங்கே போகிறேன். நம்ம அன்றைக்கி பேசணுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி. ஸோ நாங்கள் தான் இருக்கிற ரொம்ப கம்மியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். நான் அதுக்காக ரவி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரவி கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன். இதுவும் நல்லா ஜாலியாக நல்லா ஃபன்னாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா சூப்பர் பழக்குறல். நம்மளோட மனோஜோட கூட சேர்ந்து ஷோரூமுக்கு வந்து ரோஹிணி போயிடுச்சு. அடுத்து இப்போ நீ போகிற. அடுத்து பாரு மீனா நீ தானே அப்படிங்கிறாங்க. டேய் பேசாமல் அண்ணியும் உன் கூட சேர்ந்து ஒரு வேலைக்கு சேர்த்து விட்டுருடா. ஆமாம் என்ன வேலைக்கு சேர்க்க போகிற அப்படிங்கிறாங்க. டேய் நிஜமாக தான்டா நானும் மீனா வேலைக்கு நானும் அவங்களும் சேர்ந்து ஒன்று பண்ண போகிறேன்னே. ஏய் நிஜமாக ஒரு ஃப்ளோவில் தான்டா சொன்னேன் நிஜமா வா அப்படின்னு ரவி கேட்குறாங்க. ஆமாடா நான் தான் சொன்னேன்ல கார் டிரைவிங் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ நான் செல்வம் மீனா நாங்கள் 3 பேருமே பார்ட்னராக தான் போட போகிறேன்னே. நிஜமாவா அப்போ இந்த வீட்டில் நம்ம எல்லாருமே பேராக கப்பலாக ஒர்க் பண்ணுறோம் செம்மதான் அப்படிங்கிற. ஆமாடா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பாதிங்கிறது நல்லா கரெக்டாக இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மார்னிங் கட்டுறாங்க. வீட்டுக்கு வெளியில் ஒரு போர்டு வச்சுருக்காங்க. போர்டு பார்த்தோம்னா அண்ணாமலை டிரைவிங் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மாமா கூப்பிட்றாங்க. மாமா வாங்க மாமா நீங்கள் தான் இதை தொடங்க வைங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை பார்த்துட்டு ஏன்டா முத்தி இது உன் பேரில் ஆரம்பிச்சிருக்கலாம்ல எதுக்கடா என் பேரில் வைக்கிற அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லைப்பா உன் பேர் வச்சா ரொம்ப ராசியாக இருக்கும் நல்லாயிருக்கும் நீ ஃபஸ்ட்டு தொடங்கி வைப்பா அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாங்க. அடுத்து மனோஜ் சொல்கிறாரு. பார்த்தீங்களாம்மா உங்கள் பேரில் நாங்கள் பார்லர் வச்சுருந்தோம்ல. ஸோ அதனால தான் போட்டிக்கு எங்கள் மேலே பொறாமையில் இருக்கிறதுனால அப்பா பேரில் வச்சுருக்காங்கன்னு. ஆமாம் எதை வச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அடுத்து மாமா இருந்தாங்க நீங்களே தொடங்கி வைங்கன்ட்டு சுட தட்டு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அண்ணாமலை வந்துட்டு விஜயா நம்ம பையன் வந்து கார் வாங்கினா இப்போ வந்து திருப்பி ஒரு டிரைவிங் ஸ்கூலு ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அதை வந்து நீ ஒரு மரியாதையை நல்ல ஆசையோட ஆசீர்வாதத்தோடு நீ தொடங்கி வை வா அப்படிங்கிறாங்க. விஜய் வச்சுட்டே இருக்காங்க வா அப்படின்ட்டு சூட ஆரத்தை எல்லாத்தையும் சுத்த வச்சு அதுக்கடுத்து காருக்கு போய் காட்டுங்கிறாங்க. கார்லேயும் போய் எல்லாத்தையும் காட்டு மீனாட்டை இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. மீன் அதை வாங்கி வெத்தலையெல்லாம் கீழே வச்சு சூடத்தை கீழே வச்சு அதை சுற்றி அந்த கண்டிஸ்டி அந்த தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிட்டு அதுக்கடுத்து எல்லாத்தையும் இதுங்கிறாங்க. செல்வமும் அந்த நேரத்தில் இருக்கார். செல்வமும் ஒரு கார் கொண்டு வந்து எல்லாமே முடிச்சிருக்காங்க. டேய் ஒரு வழியாக அப்பா பேரில் நல்லபடியாக ஆரம்பிச்சாச்சுடா ரொம்ப சந்தோஷம்டா அப்படிங்கிறாங்க. என்னடா ஆரம்பிச்சிட்டோம் ஒன்றையும் சேர்த்து சொல்கிறானே. இல்லைடா நான் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எனக்கு கரெக்டான நேரத்தில் ரூபா வரல நீ தானே எல்லா ரூபாவும் போட்டிருக்கன்னு. இருந்தாலும் நீ பார்ட்னர் தான்டா இந்த இதுக்கு அப்படிங்கிறாங்க. சரிடா அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக அடுத்து வீட்டை காட்டுறாங்க. வீட்டில் எல்லாருமே காஃபி உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது செல்வமும் இருக்கார். அப்போ சொல்கிறாங்க டேய் எனக்கு தெரிஞ்ச பசங்க எல்லாமே ட்ரெயின் கேட்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்கடா கண்டிப்பாக ஆள் வருவாங்கன்னு. சரிடா செல்வம் எத்தனை பேர் வேணாலும் சொல்லு எத்தனை பேர் வந்தாலும் நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க அதுக்கு முன்னாடி நான் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்ககிட்ட வந்து கார் ஓட்ட கற்றுக்கிட போகிறேன் அப்படிங்கிறாங்க. மீனா சொல்லவும் அதை விஜயை கேட்டுட்டு என்னது கார் ஓட்ட போறியா ஏன் பைக்கில் போய் பூவாக கொடுத்து விற்றது போதாதுன்னு இப்போ காரில் போய் பூ விற்க போறியா அப்படிங்கிறாங்க. நாங்கள் காரில் போய் விற்கிறோம் இல்லாட்டினா பைக்கில் போய் விற்கிறோம் அதனால் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி முத்து வந்து கோவமாக பேசிடுறாரு. ஆமாம் இதுக்குள்ள கார் ஓட்டிட்டாலும் அப்படிங்கிறாங்க. நான் தான் உங்களுடைய முதல் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறாங்க. கார் ஓட்ட கற்றுக்கிறதுக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ரூபா கொடுக்கணும் தெரியுமில்ல உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன செக்கவே கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு மீனா ரொம்ப ஆசையாக சீக்கிரமாக எழுந்துச்சி போய் ஒரு செக்கை எடுத்து அதில் எழுதி போய் மாமா இந்தாங்க மாமா நீங்களும் உங்கள் கையில் கொடுத்து எங்களுக்கு தொடங்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கையில் கொடுக்குறாங்க. அண்ணாமலையும் இது என் மருமக கார் ஓட்ட கற்றுக் கொடுங்க ரொம்ப கவனமாக ஓட்டி கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் பக்கத்தில் மனோஜ் சொல்லார் எம்மா செக் புக்கு இருந்தாலும் இருந்துச்சு ரொம்ப ஓவராக தான் ஆனால் எல்லாத்தையும் தூக்கி செக்கை நீட்டுறா ரொம்ப இந்தமாக பந்தா பண்ணுறாங்கன்னு. ஆமாடா ரொம்ப இந்த ஓவராக இதுங்கிறாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி விஜயாவும் பேசுகிறாங்க. செல்வம் வந்துட்டு டே பரவாயில்லையடா உங்கள் வீட்டிலே இந்த மெம்பர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கீங்க இங்கேருந்து நிறைய பேர் கார் டிரைவிங் வருவாங்க போலுக்கு அப்படிங்கியோ. அண்ணாமலை வந்துட்டு ஏமா சுருதி உனக்கு கார் ஓட்ட தெரியுமா அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள் எனக்கு கார் ஓட்டுறதுக்குலாம் அந்தளவுக்குலாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ஓட்டணும் அந்தளவுக்குலாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் கார் வாங்குவீங்களே ஃப்யூச்சரில் அப்படின்ட்டு ரோஹிணி சொல்லுவோம். வாங்கினா என்ன அதான் ரவி இருக்கான்ல ரவி ஓட்டுவான் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லாட்டா டிரைவர் வச்சுக்கிட போகிறேன் அப்படின்ட்டு ஸ்ருதி சொல்லுவோம். எதுக்கு டிரைவர் வெளியிலேருந்து வச்சுக்கிட போகிற அதான் மீனா ஓட்டுறால அவளை நீ டிரைவரை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் நக்கலாக கிண்டல் பண்ணுறாங்க.